இது வரைக்காலும் நீங்கள் இந்த பொடியே செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. இது ஒரு பொடி இருந்தால் போதுங்க, சாதம், இட்லி, தோசை எதை வேணாலும் நம்ம பெரட்டி போட்டு சாப்பிட்லாம். அப்படி என்ன பொடின்னு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கொத்தமல்லி பொடிங்க 6 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது, எந்த ஒரு பூச்சி எதுவுமே அடிக்காது. அது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம், எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி நல்லா அதில் இருக்கிற புல்லெல்லாம் எடுத்துட்டு நல்லா அலசி தண்ணியே இல்லாமல் நல்லா காய வைக்கணுங்க. நல்லா தண்ணி வடிகட்டிட்டு இந்த மாதிரி டவலில் நான் வீட்டுக்குள்ளே தாங்க நான் காய வச்சுருந்தேன். நிழலில் மட்டும்தான் காய வைக்கணும். தயவு செஞ்சு வெயிலில் காய வச்சிடாதீங்க. அப்படி நம்ம வெயிலில் காய வச்சோன்னா ஒரு நாளில் காஞ்சிரும். ஆனால் அதனோட நிறமெல்லாம் மாறிடும், அதனோட சத்துக்கள் எல்லாம் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே ஃபேன் காற்றுலேயே பொறுமையாக அது காயட்டும். அந்த இலைகளெல்லாம் சீக்கிரமாக காஞ்சிருங்க. அந்த நரம்பெல்லாம் இருக்குது இல்லையா, அது காயறதுக்கு கொஞ்சம் நாள் தாங்க ஆகும். ஏன்னா அது ஈரத்தன்மை இருந்ததுன்னா கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கூட கெட்டுடும். அதுக்காக தான் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடி செஞ்சு வச்சிடலாம். நான் உளுத்தம் பருப்பு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கடலை பருப்பு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. ஏன்னா நம்ம கொத்தமல்லி அதிகமாக இருக்கணும், பருப்போட அளவு நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம். இது கொத்தமல்லி பொடின்றதுனால நம்ம அந்தளவுக்கு சேர்த்துக்கணும். ஏன் இந்த அளவுக்கு பொடி பருப்புனா கூட அந்த நம்ம கடித்து இந்த இட்லி பொடி இல்லைனா தோசையில் போட்டு சாப்பிடும்போது அந்த பருப்பு நல்லா கடிப்படுங்க. அதுக்காக தான் இந்த அளவுக்கு நல்லா இந்த கோல்டன் ப்ரௌனாக மாறும். அந்த உளுத்தம் பருப்போட வாசனை நல்லாயிருக்கும். அந்த டைமில் எடுத்து வச்சுட்டு நான் மல்லி, முழு மல்லி இருக்குது இல்லைங்களா, அதில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த காஞ்ச மிளகாய் வத்தல் இருக்குது இல்லையா, 3 தாங்க எடுத்திருக்கேன். இது ரொம்ப காரம். அதுக்குள்ளே இருக்கிற நான் விதையெல்லாமே எடுத்துகிட்டு தான் சேர்ப்பேன் நான் எப்பயுமே. அதையுமே நான் எடுத்துட்டேன், ஏன்னா இதுவே ரொம்ப காரமாக இருக்குது. அதனால் இப்போது இந்த சூட்டோடவே பெருங்காயத்தூள் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருங்காய கட்டியாக இருந்தால் நம்ம பேன்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா நல்லா பொரிஞ்சிடும். அதையுமே அந்த சூட்டில் போட்டோம்னா பொடின்றதுனால ஹீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அதையும் எடுத்து வச்சுட்டு இப்போ பேனில் நான் பூண்டு தோலோடு சேர்க்கலங்க. பூண்டு தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா அது ஈரப்பூண்டு தாங்க இப்போல்லாம் கிடைக்குது. அதனால் என்ன பண்ணிட்டேன் நானுன்னு சொல்லிட்டு பேனில் நல்லா அந்த உள்ளே இருக்கிற ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் பொறுமையாக அதை நல்லா சுட்டு எடுத்துக்கணும். கருகாமலையும் நம்ம பார்த்துக்கணும். அதையும் எடுத்து ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம நல்லா காய வச்சுருந்தோம் இல்லையா கொத்தமல்லி, இப்போ காஞ்சிருக்கு. ஆனாலும் லைட்டாக நம்ம இந்த மாதிரி பேனில் திருப்பி திருப்பி போட்டு நம்ம அதை ஹீட் பண்ணிக்கணுங்க. நல்லா ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நல்லா சூடு ஏறுச்சுன்னா நல்லா அரைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் எல்லா பக்கமும் நம்ம இந்த மாதிரி அது நல்லா சூடு பண்ணி எடுத்து நம்ம பொடி பண்ணோம்னாலும் ரொம்ப நாளைக்கு கெடாது, பூச்சி பிடிக்காது. 6 மாதம் வரைக்கும் அந்த நிறம் மாறாமல் அப்படியே இருக்குங்க இந்த பொடி. ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பொடியெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். பேச்சுலர்ஸ் நீங்கள் தனியாக செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் இது எடுத்துகிட்டு போகலாங்க. அழகாக இட்லி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே தூவிட்டு நெய்யோ இல்லைனா நல்லெண்ணெய் தூவிட்டு சாப்பிட்லாம். தோசையில் செஞ்சு சாப்பிட்லாம். சாதத்தில் சுட சுட சாதத்தில் நம்ம அப்படியே பெரட்டி போட்டு சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து தாங்க நம்ம வச்சிடுறோம். நம்ம ஹாஸ்டலில் இருக்கும்போது நம்ம மறுபடியும் நம்மளால் எண்ணெயெல்லாம் விட்டு நம்மளால் கடுகு போட்டெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சாதத்தோடு அப்படியே போட்டுட்டு நெய் போட்டு ஊற்றி கூட சூடாக சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா எல்லாமே தனித்தனியாக நான் ஆற வச்சதுக்கப்புறமா முதல்ல மல்லியும் மிளகாவும் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா தான் நான் இந்த கொத்தமல்லி இலை இருக்கியா, இதை நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து அதை சேர்த்து நல்லா அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக தாங்க பருப்பு சேர்க்கணும். இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சால் தான் பருப்பும் பொடி நல்லாயிருக்கும். இந்த கொத்தமல்லி பொடி மாற்றி மாற்றி நம்ம அரைச்சோம்னாலும் டேஸ்ட்டு நல்லா வராது. பருப்பு எதுக்கு நம்ம கடைசியாக போட்டு அரைக்கிறோன்னா அந்த ஒரு கொரகொரப்பு தன்மை இருக்கணும் பருப்பு. அப்போ தான் நம்ம பொடி இட்லியோ இல்லை சாதமோ தோசையிலோ போட்டு பெரட்டி சாப்பிடும்போது அந்த பருப்பு கடிப்பட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நான் கையில் எடுத்து பார்க்குறேன். அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா பருப்பு, அதுதான் 1 2ஆக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும்.
ஸோ அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து தட்டில் நல்லா கொட்டி நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிற பாக்ஸில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லைங்க. வெளியே வைங்க. நீங்கள் சாதாரணமாக தோசையில் ஊற்றி கூட போட்டு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பரான கொத்தமல்லி இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை எல்லாருக்குமே சாப்பிட்லாம். நான் வந்து உங்களுக்காக இப்போ வந்து தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதுவும் சாதாரண தோசை கிடையாது. கருப்பு உளுந்து தோசை தாங்க. வெள்ளை உளுந்து சேர்க்கல. ஏன்னா கருப்பு கவுனி அரிசி தீர்ந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, கருப்பு உளுந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இட்லியில் வந்து ஏதாச்சும் ஒன்று கருப்பு கவுனி அரிசியோ, கருப்பு உளுந்தோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நான் வெள்ளை சோளம் இது எப்படியாச்சும் ஒன்று சேர்த்துப்பேன். இப்போ வந்து கருப்பு உளுந்து போட்டு தான் நான் தோசை ஊற்றிருந்தேன். ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிட்டேங்க. கடைசியாக கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படியே மழைச்சாரல் மாதிரி நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கொத்தமல்லி பொடியை தூவிட்டு 2 பக்கம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசையும் நல்லா பஞ்சு போல் வந்திருக்கும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே உடையுது பார்த்தீங்களா? சூப்பரான கொத்தமல்லி பொடி ஊத்தாப்பம் தோசை ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சேனலில் கொத்தமல்லி தொக்கு, கொத்தமல்லி சட்னி, கொத்தமல்லி புலாவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி போட்டுருக்கோம். இது வந்து கொத்தமல்லி இட்லி பொடிங்க. இது கூட நான் வந்து தக்காளி புதினா சட்னி தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எது வேணாலும் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு